வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம நேயர்களுக்கு சொல்லின்னு இருக்கோம். இந்த மாதத்தினுடைய பலாபலன் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள், கமெண்ட்ஸ் அத்தனையுமே நாங்கள் பரிசீலனை பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு மாதத்திலையும் சொல்லக்கூடிய பலன்கள் ஒவ்வொருவருக்கும் நடந்துருக்கு, சில பேருக்கு நடக்க தவறி இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸ்கள் நிறைய வந்துருக்கு. இருந்தாலும் இந்த பலன் என்பது உங்களுடைய ஜாதகப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 60% பலன்களை கொடுக்கும். முழு பலன்களையும் தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று தான் தீர்வாக சொல்லப்படுது. அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தரங்கள் என்ன, சூட்சமங்கள் என்ன, அதற்குண்டான விளக்கங்கள் என்ன அப்படின்னு நம்ம 100% தெரிஞ்ச பிறகு தான் ஒரு ஜாதகத்தினுடைய இயக்க நிலைக்கு நம்ம வர முடியும். அதனால் இந்த பலன்கள் பொதுவான பலன்களே ஆகும் என்பதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பலன்கள் ஒரு 60% உங்களை தீர்மானம் பண்ணுறதுல உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1/9/2024 முதல் 30/9/2024 ஆக 30 நாட்கள் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 12 ராசியினுடைய பலன் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் என்ன இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் சூரிய பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், கேது பகவான், சனி எந்தவித சலனமின்றி வர்க்கரத்தில் இருக்கார், கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய பலன்கள், மாத பலன்கள் என்பது சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கிரகத்தினுடைய பயிற்சி வச்சு தான் நம்ம பலன்கள் எடுக்கிறோம். 5ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகிறார். கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு 5ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகிறாங்க. 17ஆம் தேதி சூரிய பகவான் பயிற்சியாகிறார். 19ஆம் தேதி சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த மாதத்தினுடைய கடைசியில் மீண்டும் புதன் பகவான் பயிற்சியாகிறார். ஆக இந்த பயிற்சியானது இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் எவ்வகையில் சாத்தியம், எவ்வகையில் வெற்றி அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக நாம் மேஷ ராசின்னு பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசியினுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி, சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு வெற்றி, சிறு வாகன யோகங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வெற்றி. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள், வார்த்தைகளில் கவனம், பேச்சுக்களில் கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். 4ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறதும் புதன் சூரியனுடைய சேர்க்கை பூர்வ புண்ணியஸ்தான பலம் பெறுது, குலதெய்வ ஆசிகள் பெறுது, புத்திரர்களால் யோகம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் விருது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள், வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால தடைப்பட்ட காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆமாம், சற்று பிரேக்கப் ஆகியிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் மீண்டும் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் மேஷராசிக்கு நடக்க இருக்கிறது. 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். சுக்கிரனோடு கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். 7ஆம் அதிபதி 6லையும் 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய உத்தியோகத்துக்காக அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், ஏற்கனவே நான் மணமேடை வரைக்கும் போன ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் திருமணம் நின்று விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ மீண்டும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறது இந்த செப்டம்பர் மாதத்துல சொல்லலாம். உடல் நலம் சற்று ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கை கால் வலி, முதுகு தண்டு வடம் வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரீசெக் பண்ணுறது மிக மிக சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தான் அஷ்டமாதிபதி, அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கைகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாதம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது. இந்த 2 விஷயத்திலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிடுங்க. கடன் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. அது தன்னுடைய தகுதிக்கு மீறிய கடனாக இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேஷ ராசியினுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் தினம் தினம் வருமானம் வரக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வக்ரம் பெறதுனால உங்களுடைய தொழில் ஸ்தானம் இருக்கிற இடத்துலேருந்து மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள் கிடைக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம், அப்புறம் எப்படியெல்லாம் தொழிலை உயர்த்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இந்த மாதத்தில் உங்களுடைய ஐடியாலஜி அற்புதமாகவும் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தந்தைக்கு சிறு அவதிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். தந்தை சத்துக்களை விற்று வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்புறம் தந்தையால் ஒரு உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக மேஷராசிக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டம் கூடியிருக்கு, லாபங்கள் மேலோங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். இந்த மாதத்தில் மேஷராசிக்கிறவங்க வரலட்சுமி விரதம் இருங்க. வரலட்சுமியை நோக்கி பூஜை புனஸ்காரங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையான வரலட்சுமியினுடைய நைவேத்தியம் பண்ணி அவளுடைய அனுகிரகம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய சௌபாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மேஷ ராசிக்காரங்க அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்ற ஒரு நட்சத்திரம், தேவகணம் பொருந்திய நட்சத்திரம் இருக்கக்கூடிய அஸ்வினி, இந்த மகம் நட்சத்திரம், இந்த கேதுவனுடைய நட்சத்திரம். அதனால் இந்த மேஷராசிக்காரங்க எப்போவுமே பார்த்தாலும் நிதானமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிபதி செவ்வாயாக இருந்தாலும் முடிவெடுக்கிறதுல அவங்கள மாதிரி ஒரு திறன் வாய்ந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாதத்தினுடைய பலன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறது, அதற்கு அப்புறம் பயிற்சி பண்ணுறது, 2ஆம் தர வாகன யோகங்கள் சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக புது வாகனம் வாங்கலாமா, 2ஆம் தர வாகனம் வாங்கலாமா அப்படின்னா, புது வாகனம் என்பது உங்களுடைய சுக்கிரன் கிரக ஆதிக்கத்தில் சுக்கிர பகவான் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் தர வாகனம் என்பது ராகு பகவான் அர்த்தம். அதுக்கு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு பரிசீலனை பண்ணிட்டு நீங்கள் வாங்கிறது சிறப்பு அப்படின்ற ஒரு விஷயத்திலாம். படிப்பு சூழ்நிலைகள், ஆமாம் படிப்பு பிரமாதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் ஆரம்ப படிப்புகள், மத்திய படிப்புகள், உயர்நிலை படிப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுற வரைக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக திருமண பாக்கியங்கள் கைகூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். சுய முயற்சியால் திருமணம் செய்கிறவர்கள், ஆமாம் சொந்தத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2க்குரியவன் 6ல் இருக்கிறதுனால சொந்தத்தில் திருமணம் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தடைப்பட்ட திருமணங்கள் மீண்டும் நடைபெறுவதற்குண்டான மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஆயுள் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிற, ஏற்கனவே மருந்து எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கூடுதல் அவகாசம் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதத்தில் வீடு வாசல் மனை யோகங்கள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். உங்களுடைய மனைவி சௌபாக்கியவதி, ஏதாவது மனைவியால் வருமானம் வருவதற்கும் மனைவி கணவன் இருபேரும் சேர்ந்து தொழில் பண்ணுவதற்குண்டான ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. 12ஆம் இடத்துல ராகு பயணிக்கிற வரைக்கும் வெளிநாடு உத்தியோகம் சிறப்பு, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் நல்லதாக இருக்கும். டூரிஸ்ட் ஒர்க் பண்ணுறவா, இந்த சுற்றுலா பயணம் பண்ணுறவா, இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பொற்கால மாதமாக இந்த மாதம் அமையப்போகின்றது. சனி தான் வக்கரகதியாக இருக்கார், அதனால் தொழிலில் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த மாதத்தில் எடுத்துக்கலாம். மேலும் இந்த மாதத்தில் சிவராத்திரி வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, ஓணம் பண்டிகை வருது, அப்போ முஸ்லீம்களுக்கு உண்டான பண்டிகை மிலாடி நபி வருது. வளர்பிறை முகூர்த்தமான 5, 6, 8, 15, 16 தேதிகளில் வளர்பிறை முகூர்த்தமாக இருக்கிறது. இந்த மாதம் கூடுதல் பலம் பெறுவதற்கு உண்டான ஒரு மாதமாக மேஷராசிக்கு அமையப்போகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க.